நீங்க ஆல்ரெடி வந்து 9 to 4 அல்லது 8 to 4 ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க. அதாவது அந்த ஹவர்ஸ நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்லயோ அல்லது நீங்க லாங் டெர்மோ, ஷார்ட் டெர்ம் கான்ட்ராக்ட் பேஸ்ல நீங்க அவங்களுக்கு குடுக்குறீங்க, அந்த ஓனர்ஸுக்கு. ஸோ குடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யுங்கன்னா, ஃபைனான்ஸ் ரீதியான ரிட்டர்ன் எடுக்கிற ஒரு பேசிஸ்ல இருக்கிற நீங்க. ஓகே. அதாவது நீங்க கவர்மெண்ட்லயோ, பிரைவேட்லயோ அல்லது ஃபாரின்லயோ போயிட்டு ஒர்க் பண்ற ஆட்கள்னு சொன்னா, நீங்க ஒர்க் பண்ணிட்டு எடுக்கிற மணிய ஃபைனான்ஸ் ரீதியான இத விட எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கணும். அதுவும் வந்து உங்களோட நாலேஜ் ப்ரொவைடிங் எப்படி இருக்கணும், நாலேஜ் லேர்னிங் எப்படி இருக்கணும்னா வேர்ல்டு வைடா இருக்கிற, அதாவது வேர்ல்டு வைடா இருக்கிற ஓனர்ஸுக்கு அதை கொடுக்கணும். அதை கொடுத்து அதன் மூலமா நீங்க டொலர்ஸ்லயோ, யூரோலயோ அல்லது நீங்க வேற கிரிப்டோலயோ இதுல ஏர்ன் பண்ணணும். அதுவும் இது வந்து ஒரு ரியலான பேசிஸா இருக்கணும். இன்னொரு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கிறாங்களுக்குரிய ஒரு மோஸ்ட் சூட்டபிளான ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் தான் நாங்கள் கண்டக்ட் பண்றோம். இதுல பாருங்க, நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி, ஈவன் ஸ்ரீலங்கா, நீங்க எந்த கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் நீங்க மணி மேக் பண்றதுக்குரிய மோஸ்ட் சூட்டபிளான வெப்சைட்ஸ் உள்ளடக்கின ஒரு கோர்சஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இதுல வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஏன்னா இப்போ வேலை போராக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க இந்த 8 to 4, 9 to 4 இந்த டைமை வந்து நீங்க எந்த ஒரு காரணம் கொண்டும் நீங்க வேற ஆக்களுக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்க ஒர்க்கு போறீங்கன்னு சொன்னா, யாருக்கு அந்த டைமை கொடுத்து ஃபைனான்சியல் ரிட்டர்ன் எடுக்கிறீங்களோ அவருக்கு உண்மையாகவும் முழுமையான ஒரு ப்ராஃபிட் மேக்கராகவும் உங்களோட ஒர்க்ல இருந்து அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸா கிடைக்கணும். கூடுதலாட்டியும் பரவாயில்ல, அந்த ஸ்டபிளா எவ்ரி டைம் கிடைக்கணும். குறைஞ்சா தான் உங்களை வந்து அந்த பிசினஸ்ல இருந்து நிப்பாடும். உங்களோட ஒர்க் அப்படி இருக்காது. இது வந்து நீங்க ஆன்லைன்ல யூஸ் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை அவங்க வந்து நல்லா கேப்சர் பண்ணி நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களை பூஸ்ட் பண்ற வேலையெல்லாம் அவங்க ஆன்லைன்லயும் செய்வாங்க, ஆஃப்லைன்லயும் செய்வாங்க. ஏன்னா நீங்க தேவை நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவங்க ஒரு கிரைட்டீரியா ஒன்று இருக்கு. அன்நுழைஜபிள் 1000 ஒர்க்கர்ஸை விட நுழைஜான ஒரு ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கூட வரும் ஸ்டபிளா. அப்ப அவங்கள அவங்க விடாம பாத்துக்கணும். இப்ப எங்களுக்கே நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் படிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. அதை எடுத்து ஒர்க் பண்ணி த்ரோ பண்றேன். இந்த வெப்சைட்ல பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கே நம்ம 12-10 வெப்சைட்ஸ் படிக்கிறோம். அதாவது ஒரு டைப் ஆஃப் வெப்சைட்ல 4-5 கம்பெனிஸ் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் ஒர்க்ல 4-5 கம்பெனிஸ். காப்பி பேஸ்ட்னா காப்பி பேஸ்ட்லயே 4-5 வெப்சைட், அதை விட கூடுதலான வெப்சைட்ஸும் இருக்குது. பட் வந்து நாங்க ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றோம் எங்களோட ஃபீஸ் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி. அதுலயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கே எப்படி தெரியும்னா அவங்களுக்கு அந்த ஓனர்ஸுக்கு தெரியும் இது நிறைய போட்டி இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி. ஓகே, நீங்க இதை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அப்படி அந்த சாதாரணமா நினைக்கிறவங்கள்ட்ட தான் இதுல சக்சஸ் போய் செய்யறது இல்லை. அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யும்னா, நீங்க எவ்ரி டைம் ஒரு டைம் ஒன்று ஒர்க் பண்ணுவீங்க தானே. இப்போ இதை அப்படித்தான் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போ நீங்க எவ்ரி டைம் வந்து 7 to 8 அல்லது 8 to 10 அல்லது 9 to 10 சொல்லி 1 hour தான் ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க கண்டினியூஸா அதே டைமுக்கு ஒர்க் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அந்த சிஸ்டம் நீங்க எந்த டைமுக்கு நீங்க வந்து ஒரு டைப் ஆஃப் இப்போ ஏபிசின்னு 3 டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஒரே வெப்சைட்ல 3 டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு. இப்போ யூடியூப் ஜாப் இருக்கும், காப்பி பேஸ்ட் பண்றது இருக்கும், அதே மாதிரி ஃபாலோ பண்றபடி ரிலேட்டட் சோஷியல் மீடியா ஜாப்ஸ் இருக்கும். இப்படி ஒரு வெப்சைட்ல இருக்குன்னு வைங்களேன். ரைட், இது நான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல சொல்றேன். பெசிவ் இன்கம்ல நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு 30 நாளைக்குரிய ஒர்க் பண்ணலாம். இப்போ இமேஜ் நீங்க அப்லோட் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு இருந்தே நீங்க 30 நாளைக்குரிய இமேஜை நீங்க அப்லோட் பண்ணி போட்டு விடலாம். ஓகே, மற்ற சில ஆட்டோமேஷன் சில செட்டப் வச்சு நீங்க மொபைல் மூலமா ஈஸியா அதை சப்மிட் பண்ணிட்டு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ரைட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த டைம் ஒர்க் பண்ணும்போது அந்த டைம்ல நீங்க ரிலேட்டடான ஜாப் தான் கூடுதலா செய்வீங்க. உங்களோட ப்ரொஃபைல நீங்க செக் பண்ணாத நான் கிளாஸ்ல சொல்லுவோம். ப்ரொஃபைல வந்து நீங்க எந்த ஜாப் கூடுதலா செய்றீங்க, எந்த ஜாப் குறைவா செய்றீங்க, உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ்ல வந்து எந்த ஜாப் வந்து கூடுதலான பெர்சன்டேஜ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் நீங்க 1 hour தான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. அது கண்டினியூஸா ஒரு டைம்னு சொல்லுவாங்க. நீங்க சில ஆட்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த முஸ்லிம் ஆக்களோட கான்செப்ட்ல நான் சொல்லுவோம். நீங்க கண்டினியூஸா ஒரு ஒர்க்கை பண்ணுங்க. அது சின்ன ஒர்க்னாலும் பரவாயில்ல. நீங்க ஓதுறன்னு சொன்னாலும் ஒரு ஒரு சின்ன லைன்னாலும் ஆனா கண்டினியூஸா செய்யணும். இதான் இதுல கண்டினியூஸா செய்யணும். கன்சிஸ்டன்ட் சொல்றது. அதே மாதிரி நீங்க இதுல அது எல்லாத்தையும் அது இதுல மட்டும் இல்ல, அதுல ஒரு மறைமுகமான ஒரு இது ஒன்று இருக்குது. ஓகே, பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் வந்து ரியலான லைஃப்ல இருக்கு. இப்ப குட் அல்லாக்கிட்டே அந்த இது இருக்குதுன்னு சொன்னா, இப்ப இங்க வந்து அதே மாதிரி ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. இப்ப நீங்க இப்படி நீங்க கண்டினியூஸா செய்யும் போது இந்த சிஸ்டத்துக்கு என்ன புரியும்னா, இந்த பர்சன் வந்து இந்த டைம் தான் கூடுதலா ஸ்பெண்ட் பண்றாரு. சோ அந்த டைம்ல நீங்க டைப் ஆஃப் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ஒர்க் கண்டினியூஸா உங்களுக்கு என்ன செய்யும், ப்ரொவைட் பண்ணிட்டே வரும். அது வந்து மற்ற ஆட்களுக்கு அது ஷோ ஆகாது. ஏன்னா மற்ற ஆட்கள் போகக்குள்ள புது ஆட்களுக்கெல்லாம் அது ஷோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு முதல் புது ஆட்களுக்கு ஷோ பண்ண மாட்டான்னா அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க எப்ப தெரியுமா, அவங்களுக்கு முதல் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஷோ பண்ணும். அதுக்கு பிறகு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை
இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கா தானே, உங்களுக்கு ஒர்க் தர எம்ப்ளாயிஸ் வந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. லிஸ்ட்டுன்னு ஒரு சொன்னா அவங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்பாங்க. டாப் லெவல் ஒர்க்கர்ஸ், ஸ்ரீலங்கன் ஒர்க்கர்ஸ், இத்தனை அக்யூரசி லெவல் இருக்கிற ஒர்க்கர்ஸ்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ற ஜாப்ஸ் வந்து முன்னுரிமை உங்களுக்கு தான். விளங்குதா? அப்ப கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா ஒரே டைம்ல நீங்க இது இது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. இது எப்ப சாத்தியப்படும்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் உங்களுக்கு அந்த ஹவர்ஸை நீங்க யூஸ் பண்ண போகல. அப்படி இல்லைன்னு சொன்னா வேற டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. உங்களுக்கு ஓடர்ஸ் வரணும். ஓடர்ஸ் வந்து நீங்க வேலையில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு ஓடர்ஸ், அடுத்த நாளைக்கு 10 ஓடர்ஸ், 20 ஓடர்ஸ் வந்தா நீங்க வேலையை போறாங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? அப்ப இந்த டைப் ஆஃப் இன்கம் நீங்க தேர்வு செஞ்சு எடுங்க. இதுல ஒரு கான்செப்ட் தான் சர்வே கம்ப்ளீட் பண்றது. ஸோ நம்ம இந்த போட்டுக்கிற ப்ரூஃப் எல்லாமே இது டாப் 10 லிஸ்ட், டாப் 100 லிஸ்ட். இது தவிர இந்த வெப்சைட்ல நிறைய டைப் ஆஃப் போனஸ் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், அதே மாதிரி நீங்க ஆக்டிவிட்டியா இருந்தா அதுக்கு போனஸ், நீங்க ஒரு ஒரு கிரைட்டீரியா ரீச் பண்ணீங்கன்னா அதுக்கு போனஸ், இல்ல கேம் செக் பண்ற கான்செப்ட் இருக்கு அதுக்கு போனஸ், இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப் போனஸ் போய் பண்ற வெப்சைட் தான் இது. ஓகே, ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ் ஆக்கள் எவ்ரி மந்த் எவ்ரி டைம் வந்து இதுல வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு அவங்க போனஸும் பே பண்ணுவாங்க. அப்படி பண்ற ஒரு வெப்சைட் தான். ஸோ எதுவா இருந்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த வெப்சைட்டுக்கு எப்ப பெனிஃபிட் ஆகுதோ, அந்த வெப்சைட்டுக்கு எப்படி நீங்க தேவைங்கிறத உணர்த்துதோ, அந்த டைம்ல உங்களை வந்து ஒரு டாப் லெவல்ல வச்சு அது பார்க்கும். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாசம் நீங்க ஒரு நாள் லேர்ன் பண்ணுங்க. நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் எப்படின்னா, டொப் லெவல்ல இதுல டொப் லெவல்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு நாளைக்கு $40, $50, ஈவன் $70, $100 மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ $100 ஒரு மாசம் ஏர்ன் பண்றதா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு மேம் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல சோஷியல் மீடியா பயோஸ்ல இருக்கும். கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க வெல்ஃபிஜர் அகாடமின்னு, அல்லது எனக்கு பர்சனலா மெசேஜ் போடுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் அனுப்புறேன் பாருங்க. அங்க அப்படி பின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு $1000 யூரோப் கண்ட்ரில இருக்கிறாங்க $1000 வரையும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல மெயின் என்னன்னா இந்த விபிஎன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க சர்வே பூஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஜெர்மனிக்குரிய சர்வே வந்து கூடுதலா வரும். ஓகே, ஸோ அந்த வகையில தான் இது பண்ணுது. ஸோ இது சம்பந்தமா நீங்க முழுமையா படிக்கணும், இதுக்குரிய கைடன்ஸ் இது பண்ணணும். நீங்க பாருங்க, இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க, இந்த கட்டார்ல, துபாயில இருக்கிறாங்க, எங்களை லேர்ன் பண்றாங்க. ஜஸ்ட் மொபைல மட்டுமே வச்சுட்டு மொபைல யூஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ தேவையானாக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ரியலான வெப்சைட்ஸ்ல ஒரு கைடன்ஸ் கீழே பெர்ஃபார்ம் பண்ணா வெல்ஃபியர் அகாடமி செலக்ட் பண்ணுங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா சும்மா வந்து பார்த்துட்டு எந்த ஒரு சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்களுக்கு தேவையா, யாரில் நீங்க கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ இப்படி ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள். அதே மாதிரி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து 1 month 2 month மினிமம் 30,000 பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி நீங்க இதுல நீங்க லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் மீடியா குரூப், எல்லா வெப்சைட்டுக்கும் ஒர்க்கிங் மீடியா குரூப், டைம் இல்லைன்னு சொல்றாங்க, ஒர்க்கிங் மீடியா குரூப் ஆக்சஸ் இருக்கும். இல்லை நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று தேடிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா மணி மேக்கிங்க்கு இது யூஸ் ஆகும். இதுல இருந்து நீங்க பெசிவ் இன்கம் பில்டப் பண்ணி எடுக்கலாம். பெசிவ் இன்கம் கான்செப்ட் நாங்க ரன் பண்றோம். இமேஜ் எடுத்து நம்ம அதில் அப்லோட் பண்ணிட்டு மணி மேக் பண்றது, அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான கான்செப்டும் வித்தியாசமான லேர்னிங் ப்ரோசஸாகவும் இருக்கும். இந்த இந்த என்ன ஓட்டோமேஷன் என்ன இது எல்லாமே நாங்கள் இங்கே படிக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இது சம்பந்தமான டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில்